ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனின்றது மிகப்பெரிய யோக அமைப்பு. 4ஆம் இடத்திற்கு செவ்வாய் மாறிடுறாரு. அதோட உங்களுடைய மிகப்பெரிய ஒரு துணைவன் சொல்லப்படக்கூடிய தனாதிபதியான புதன் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் ஒரு 20-25 நாட்கள் மிதுனத்திலேயே, அதாவது 2ஆம் பாவகத்திலேயே வலுத்து குருவோடு சேர்ந்து புதனும் குருவும் அம்சமாக 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது? கணிதம், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது நிச்சயமாக இருக்கிறது. எதிலும் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறனால அடிக்கடி பயணங்கள் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேறு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு இதுவரைக்கும் போகாதவங்க இந்த மாதம் கண்டிப்பாக விசா, பாஸ்போர்ட் கிடச்சி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற நாடுகளிலேயே வீடு, வாகனம் போன்றவைகள் வாங்கக்கூடிய அமைப்பு. கடனுக்கு தான். ஏன்னா ராசிநாதன் 12ல் உட்காந்து 6ஆம் இடத்தை தன்னுடைய இன்னொரு வீட்டையே பார்க்கக்கூடிய தன்மைகள் அதே நல்ல அமைப்பாக வீடு, வாகனம் போன்றவைகளை கடனுக்கு, உயர்தர வீடுகள், சாதாரண வீடு இல்லைங்க, நல்ல ஒரு பெரிய டியூப்ளெக்ஸ் பங்களா மாதிரி, டியூப்ளெக்ஸ் ஃப்ளாட் மாதிரி, உயர்தர வாகனம் BMW, பென்ஸ் மாதிரியான விஷயங்கள், அல்லது அவரவருடைய தகுதி அமைப்பிற்கு ஏற்றாற் போல், இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல் 2 வீலர் வாங்கினா கூட காஸ்ட்லியான 2 வீலர் வாங்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. எதுக்கும் பெருசாக கவலைப்பட தேவையில்லாத ஒரு அமைப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல பொதுவாக சுக்கிரன் இருக்கும்போதே தன்னுடைய துலாம் வீட்டை, 6ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இளைய பருவத்தினருக்கு காதல் கிடைக்கக்கூடிய, காதல் வரக்கூடிய அமைப்புகள். ஏற்கனவே பிரேக்கப் ஆகிடுமோ என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு பிரேக்கப்லாம் ஆகாமல் நிஜமாகவே அந்த காதல் கல்யாணத்தில் போய் முடியும் என்கின்ற மாதிரியான தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பாகவே இப்போது இந்த மாதம் அமைந்திருக்கிறது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் இல்லைன்னே சொல்லுவேன். ஐயா 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருக்குங்களே, தொழில் ரீதியாக ஏதாவது கஷ்டங்களை கொடுத்துருமான்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாதுங்க. 11ஆம் இடத்துல சனி இருந்து லாபம் வர வைக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறார். என்ன இருந்தாலும் லாபம் வந்தே தீர வேண்டும் என்கின்ற அமைப்பு இருக்கும்போது, லாபம் வரணும்னு இருக்கும்போது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் டல் அடிக்காது. ஆகவே லாபத்தை குறிக்கக்கூடிய இடத்தில் சனியும் இருப்பது, 2ஆம் இடத்துல குருவும் இருப்பது, ராசிநாதன் இந்த மாதத்தின் இறுதியிலேயே உங்கள் ராசியில் உட்கார்றார். இவைகளெல்லாம் மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான அற்புத மாதமாகவே அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம், குறிப்பாக பெண்களுக்கு மிகச்சிறந்த மாதம் இது.